Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக்கை பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு மறக்கவே முடியாத அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு இரும்பு அணியை எடுத்துக்கிட்டு அதை மேக்னெட் கிட்ட கொண்டு போனா அது அட்ராக்ட் ஆகும். இது நமக்கு தெரியும். ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆணியே நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சுத்தியல் வச்சு தட்டுனா அதுவே ஒரு வீக் மேக்னெட்டா மாறும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது? சுத்தியல வச்சு தட்டுனா ஒரு ஆணி மேக்னெட் ஆகுமா? எப்படி? அது என்னமோ ஸ்பெஷல் அயனா இருக்கணும். இல்ல ஸ்பெஷல் அயன்லாம் இல்ல, நம்ம சாதாரண ஆணி தான். இந்த மாதிரி ஏன் சில பொருள்கள் மட்டும் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுது? சிலது பண்ண மாட்டேங்குது. ஆமா, சில பொருள்கள் காப்பர், பிளாஸ்டிக் மாதிரி அட்ராக்ட் பண்ணல. இன்னும் சில பொருள்களை நம்ம எப்படி மேக்னெட்டா மாத்தலாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இதோட பேசிக் ஐடியா ரொம்ப சிம்பிள். மேக்னட்டிசம்ங்கிறதே மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால தான் வருது. ஒரு பொருள்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அங்கே இங்கே மூவ் ஆகும்போது சுத்தி ஒரு இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இதை புரிஞ்சுக்க ஒரு வேர்ல்பூல் அனாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு ஆத்துல தண்ணி சுத்திக்கிட்டே இருந்தா, அதாவது ஒரு சுழல் இருந்தா, அது சுத்தி இருக்கிற பொருள்களையும் இழுக்கும்ல. ஆமா, உள்ள இழுக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்தும் போதும் அது சுத்தி ஒரு மேக்னெட்டிக் வேர்ல்பூல, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஓ, அப்போ எல்லா பொருள்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கே, அப்ப ஏன் எல்லாமே மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்றது இல்ல? சூப்பர் கேள்வி. அதுக்கு தான் இந்த மென்டல் இமேஜ். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப், அதாவது பம்பரம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, பம்பரம் மாதிரி. ஒவ்வொரு டாப்பும் சுத்தும் போது அதுக்கு சுத்தி ஒரு சின்ன இன்விசிபிள் ஹேலோ, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நார்மல் பொருள்கள்ல இந்த ஆயிரக்கணக்கான ஹேலோஸும் ரேண்டமா ஒவ்வொரு டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒண்ணுக்கொன்னு கேன்சல் ஆயிடும். ஓ, நெட் எஃபெக்ட் 0 ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு மேக்னெட்ல இந்த எல்லா ஹேலோஸும் ஒரே டைரக்ஷன்ல லைன்ல நின்னு அலைன் ஆயிருக்கும். அப்போ அவங்க எல்லாரோட கம்பைன்ட் பவரும் வெளியே தெரியும். அதுதான் நம்ம ஃபீல் பண்ற மேக்னெட்டிசம். அப்போ அலைன்மெண்ட் தானே முக்கியம், வெறும் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லையா? கரெக்ட். அலைன்மெண்ட் தான் இங்க கீ. இப்போ என்சிஇஆர்டி புக்ல இதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ப்ளீஸ் அந்த டெஃபினிஷன்ஸை படிங்க. ஓகே. Diamagnetic substances are those which have tendency to move from stronger to the weaker part of the external magnetic field. Paramagnetic substances are those which get weakly magnetized when placed in an external magnetic field. They have tendency to move from a region of weak magnetic field to strong magnetic field. அப்புறம் ferromagnetic substances are those which get strongly magnetized. They have strong tendency to move from a region of weak magnetic field to strong magnetic field. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. weaker part, stronger partனு இன்னும் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த 3 பிஹேவியருக்கும் காரணம் அந்த மெட்டீரியலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டெப் 1, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஸ்பின் இருக்கும். அதால ஒரு சின்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் கிரியேட் ஆகும். சரி. ஸ்டெப் 2, டயாமேக்னெட்டிசம். சில மெட்டீரியல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் பேர்ஸா இருக்கும். ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின்னா இன்னொரு எலக்ட்ரான் டவுன் ஸ்பின். அப்போ 2 பேரோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, நெட் மொமெண்ட் 0. ஆமா. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் கிட்ட கொண்டு போனா அது அந்த ஃபீல்டை ரிப்பெல் பண்ணும், அதாவது கொஞ்சம் தள்ளி போகும். இதுதான் டயாமேக்னெட்டிசம். எக்ஸாம்பிள் காப்பர், வாட்டர், பிளாஸ்டிக். ஸ்டெப் 3, பாராமேக்னெட்டிசம். சில மெட்டீரியல்ஸ்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டம்க்கும் ஒரு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஆனா அந்த ஆட்டம்ஸ்லாம் ரேண்டமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். நம்ம முன்னாடி பேசின மாதிரி அலைன்மெண்ட் இருக்காது. கரெக்ட். நாம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இவங்க கொஞ்சம் அந்த ஃபீல்டு டைரக்ஷன்ல அலைன் ஆவாங்க, ஆனா வீக்கா அட்ராக்ட் ஆவாங்க. ஃபீல்டை எடுத்துட்டா திரும்ப ரேண்டம் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள் அலுமினியம், ஆக்சிஜன். கடைசியா ஸ்டெப் 4, ஃபெரோமேக்னெட்டிசம். அயன், கோபால்ட், நிக்கல் மாதிரி மெட்டீரியல்ஸ்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்து ஆட்டம்ஸ் கூட டீம் அப் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆக விரும்புவாங்க. ஓ, இதுல ஒரு டீம் ஒர்க் இருக்கா? ஆமா, இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இன்டராக்ஷன்னு பேரு.
நாம சின்ன ஃபீல்டு கொடுத்தாலே மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும். ஃபீல்டு எடுத்த பிறகும் அந்த அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணும். இதுதான் பெர்மனன்ட் மேக்னெட்ஸோட சீக்ரெட். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. So, நம்ம மேக்னடைசேஷன் படிச்சோம் இல்லையா? அந்த M வேல்யூ அந்த மெட்டீரியலோட சசெப்டிபிலிட்டி கை வேல்யூ பொறுத்து தான் இந்த 3 கிளாசிஃபிகேஷனும் வருது. எக்ஸாம்ஸ்ல மார்க் போறதுக்கு காரணமான சில காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸை இப்போ பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். தப்பு நம்பர் 1. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அது நான் மேக்னெட்டிக். ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ரிப்பல் பண்ணுதுன்னா அது மேக்னெட் இல்லைன்னு தோணும். கரெக்ட். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நாம மேக்னெட்டிக்னாலே அட்ராக்ஷன் நினைக்கிறோம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ரிப்பல் பண்றதால அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா, டயாமேக்னெட்டிசமும் ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான். அது அட்ராக்ஷனுக்கு பதிலா ரிப்பல்ஷன். எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் டயாமேக்னெட்டிசம் இருக்கு, ஆனா பாராஃபெரோல அது மாஸ்க் ஆயிடும். ஓ, சோ ரிப்பல்ஷனும் ஒரு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் தான். புரிஞ்சுது. ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஹுக். டயாமேக்னெட்டிசம் இஸ் மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன். இட்ஸ் மேக்னெட்டிக் ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ். காட் இட். தப்பு நம்பர் 2. ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டைஸ் பண்ணிட்டா அது பெர்மனன்ட் மேக்னெட் மாதிரியே இருக்கும். ஆமா, மேக்னடைசேஷன்னாலே பெர்மனன்ட்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா, இல்ல, பாராமேக்னெட்டிசம் டெம்பரரி. எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுமே தெர்மல் மோஷன், அதாவது ஹீட், அதனால அந்த அலைன்டு டைபோல்ஸ்லாம் கலைஞ்சு போயிடும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல மட்டும்தான் அந்த அலைன்மெண்ட் லாக் ஆகி நிற்கும். ஓகே, அப்போ பாராமேக்னெட்ஸ் ஹேவ் ஷார்ட் டேர்ம் மெமரி, ஃபெரோமேக்னெட்ஸ் ஹேவ் லாங் டேர்ம் மெமரி. இப்போ கிளியரா புரியுது. பர்ஃபெக்ட். இதுக்கு ரிமெம்பர் ஹுக். பாராமேக்னெட்ஸ் forget when the field leaves, ferromagnets remember. இப்போ இந்த 3 டைப்ஸையும் மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். சரி. ஒரு நிமோனிக், அதாவது ஒரு ஷார்ட்கட். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. DPF. டயாமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக். இது வீக் ரிப்பல்ஷன்ல இருந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷனுக்கு போற ஆர்டர். DPF, weak repulsion to strong attraction. சரி. ஒரு கேட்சி ஃப்ரேஸ். ஆல் paired is repel, unpaired is attract, aligned is stick. அதாவது paired எலக்ட்ரான்ஸ்னா ரிப்பல் பண்ணும், டயாமேக்னெட்டிக். அன்பேர்டுனா அட்ராக்ட் பண்ணும், பாராமேக்னெட்டிக். ஸ்பெஷல் அலைன்மெண்ட் இருந்தா அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்கும், ஃபெரோமேக்னெட்டிக். சூப்பர், இது ரொம்ப ஈஸியா இருக்கு. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். டயாமேக்னெட்டிசம்க்கு 2 கையையும் ஒண்ணுக்கொன்னு தள்ளி விடுங்க, ரிப்பல்ஷன். பாராமேக்னெட்டிசம்க்கு 2 கையும் கொஞ்சம் பக்கத்துல இழுங்க, வீக் அட்ராக்ஷன். சரி. ஃபெரோமேக்னெட்டிசம்க்கு 2 கையும் ஸ்ட்ராங்கா லாக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங் பெர்மனன்ட் அட்ராக்ஷன். ஓகே, இது செஞ்சு பார்க்கும்போது மைண்ட்ல நல்ல ரெஜிஸ்டர் ஆகும். சோ இன்னைக்கு டிஸ்கஷனோட 3 இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ். 1, மெட்டீரியல்ஸை அதுங்களோட மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் வச்சு 3 வகைகளா பிரிக்கலாம். டயாமேக்னெட்டிக் வீக்கா ரிப்பல் ஆகும், பாராமேக்னெட்டிக் வீக்கா அட்ராக்ட் ஆகும், அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும். சரி. 2, இந்த பிஹேவியருக்கு காரணம் எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் தான். பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா டயாமேக்னெட்டிசம், அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா பாராமேக்னெட்டிசம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸோட ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் இன்டராக்ஷன் இருந்தா ஃபெரோமேக்னெட்டிசம். ஓகே. 3, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை ஹீட் பண்ணும்போது கியூரி டெம்பரேச்சர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது தன்னோட ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்து ஒரு சிம்பிள் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறிடும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல சந்திப்போம்.